எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட 2019க்கு அப்புறம் சொல்லலாம், இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தும் சொல்லலாம். அதுலேருந்தே வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு மன விருப்பம். பட் இது வந்து நம்ம நடத்தி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய கைகளில் கிடையாது. எல்லாமே குருஸோடைய ஒரு கட்டளையில் நடக்கணும். அப்போ தான் வந்து அந்த விஷயத்துக்கான மதிப்பு எப்பயுமே நிறுத்து நிற்கும். நாகின் மாஸ்டர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். நாகின் மாஸ்டர் நான் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்கேன். ஒரு சில பேர் அதர் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க யாருங்க நாகின் மாஸ்டர் கேட்டிருக்கீங்க, குரூப்பில் இருக்கிறவங்களும். என்னுடைய சொந்த அப்பா கிரியா யோகி. இப்போது அப்பான்னு சொல்கிறோம், கிரியா யோகின்னு சொல்கிறோம், குருன்னு சொல்கிறோம். என்னது அப்படின்னா, பிறப்பில் அப்படின்னு வரும்போது அப்பா அவர் வந்து ஒரு ஓகே ஒரு கைடு, ஒரு ஃபாதர் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போவோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு நான் பேச போகிறது கிடையாது. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில், இறைவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வந்து அந்த யோகியோடைய வாழ்க்கை இருந்ததுன்றது தான். நான் எப்படி வந்து அவரை பார்த்தேன்னா, ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு கட்டத்தோடைய லைஃப் வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். பட் ஆஃப்டர் கிரியா இனிஷியேஷன், கிரியா உள்ள அடிக்கடி ஒரு வாரத்தில் 3 நாள் பயிற்சி பண்ணுவேன், அடுத்த 4 நாள் வந்து விட்டுடுவேன். இப்படி தான் நான் என்னுடைய பயிற்சி இருந்தது. இதே தான் நடந்துகிட்ருக்கும். ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 12 முறை தான் நான் வந்து அதை 15 நாள் தான் நான் பயிற்சி பண்ணுவேன், மீதி 15 நாள் விட்டுருவேன். இந்த மாதிரி தான் நான் வந்து பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி இருக்கிறப்போ தான் வந்து அப்போவே வந்து அவருடைய மதிப்பு என்னன்றது வந்து நிறையவே புரிய ஆரம்பிச்சது. நிறைய விஷயங்கள் நமக்குள்ளேயே வந்து தெரிய வரும். ஸோ என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஷார்ட். அவருடைய நம்ம நிலைக்கு ஏற்றபடி பேசும்போது, நாகின் மாஸ்டர் பண்ண நிறைய ப்ரீச்சிங் என்ன அப்படின்னா பிரின்சிபல் தான். ஸோ பேசிக் லைஃபோடைய விஷயங்களை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அவர் பிறந்தது 1956 ஆகஸ்ட் 19 அப்போது நாகின் மாஸ்டர் பிறந்திருக்காரு. அது வந்து சாதாரணமாக நம்மள இந்த சிட்டியில் கிடையாது. ஸோ அவர் வந்து ஆந்திர பிரதேஷில் ஒரு சின்ன ஊர், தாடப்பிள்ளி குடும்பன்ற ஊரில் அவர் பிறந்தவர். அங்கே அவர் லைஃபை வந்து ஹார்ட் ஒர்க்கிங், வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பையன்றதுனால ஃபஸ்ட்லேருந்தே பொறுப்புகள், கடமைகள், அந்த கடமைகள் எல்லாமே வந்து ரொம்ப சாதாரணமாக அப்படியே ரொம்ப சந்தோஷமாக பண்ணிக்கிட்டே வருவார். அப்போதுலேருந்தே அந்த ஒரு டிவைன் இது வந்து கிடையாது அவருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாமே வந்து கஷ்டப்பட்டு வர்றது, சாப்பிட்றது, நல்லா தெம்பாக இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, படிக்கிறது, டேலண்ட்டாக இருக்கிறது, இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா மெட்ராஸ்க்கு வந்து அவருடைய சினிமா துறைக்குள்ளே அவர் என்ட்ராகிறார். அது தாண்டி வந்த பிறகு அதுலேருந்து கொஞ்சம் மேரேஜ் ஆகுது. அப்புறம் தான் அவருடைய லைஃபு திரும்புது. கல்யாணம்ன்றது நிறைய பேருக்கு வந்து திருப்பமாக வரும் லைஃப்பில். எப்பயுமே வந்து கல்யாணம் பாரமாக நினச்சிடாதீங்க. சில பேருக்கு அது பாரமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சாலே வந்து முடிஞ்சு போச்சு. அது உங்களுடைய நினைவு தான் வாழ்க்கையாக இருக்கும். அப்போது அந்த ஒரு திருப்பம் எங்கே திருப்புது அப்படின்னா, அவருக்கு கிடைச்ச மனைவி. அது எப்படிங்க அப்படின்னா, அந்த அன்பு அது எப்படி மாறுது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயம் அதுதான். அதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா வந்து மறுபேச்சு பேசுகிறது, ஒரு விஷயம் சொன்ன உடனே வந்து 2 பேருக்குள்ளே சண்டை வர்றது, இந்த மாதிரி ஒரு விஷயமே நடந்தது கிடையாது 2 பேருக்குள்ளே. அப்பேற்பட்ட ஒரு கப்பிள்ஸ். அண்ட் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு கல்யாணம்ன்றது வந்து எப்படிங்க நடக்குது அப்படின்னு. நீங்கள் நம்பவே மாட்டீங்க. எங்களுடைய ஃபாதரோடைய மேரேஜ், எங்கள் அப்பாவோடைய அம்மாவோடைய மேரேஜ் வந்து நம்புவீங்களா எனக்கு தெரியல. நியூஸ் பேப்பரில் கூட அது வந்திருக்கு. ஜஸ்ட் 1000 rupeesல 1990 நடந்த மேரேஜ் தான் அது. ஜஸ்ட் 1000 rupeesல 1990 நடந்திருக்கு. ஸோ 33 years பேக் வந்து இந்த மாதிரி நடக்குமாங்க 1000 ரூபாயிலன்னா? அப்போ 1000 ரூபானா சரிங்க, இப்போ நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி மன தத்துவம் இருக்கிறவங்களுக்கு தான் அது நடக்கும். குழந்தையிலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிஸ்டர்கிட்ட இப்படி ஆகும் அப்படி ஆகும்னு சொல்லியிருக்காரு. மக்களுக்கு அது நெகட்டிவாக தெரியும். ஆனால் அந்த மகானுக்கு வந்து இட்ஸ் நாட் அ நெகட்டிவ். மகானை பொறுத்த வரைக்கும் அது வந்து கடந்த விஷயம். அவங்க அந்த கர்மாவை கடந்த விஷயத்தினால தான் அவங்களுக்கு அந்த விஷயமே அவங்களுக்கு தெரியும்.
ஸோ கர்மா கடந்த நிலைக்கு செல்ல முயற்சி எதில் பண்ணணும்? பரிகாரம், ஜோசியம், எலுமிச்சப்பழம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டாலாம் கிடைக்காது. உங்களுக்குள்ளேயே தேடுங்க. உங்களுக்குள்ளே தேடுறதுனா என்ன? ஒரு நகை போயிடுச்சு, எப்படி தேடுறீங்க? அப்போ உங்களை படைச்ச இறைவனை நீங்கள் எப்படி தேடணும்? உங்கள் அம்மா, அப்பா, பொண்டாட்டி, புருஷன், புள்ளைக்குட்டி எல்லாமே என்ன? நஸ்வர பொருள். இதெல்லாமே அடையாள பொருள். அதனால தான் இது எல்லாமே பொய் அப்படின்றாரு. எதெல்லாம் உண்மையான பொருள்? கண்ணுக்கு தெரியாத பொருள். அது எங்கே தெரியும்? கண்ணை மூடி நம்மளுடைய குண்டலியை எழுப்பணும். இது எப்படி எழுமோ? உடனே எழும்பிடாது. உடனே எல்லாம் எழுப்புறாங்க. அதாவது முதல்ல பக்தியிலே வந்து நிறைய பொய்கள் இருக்குது, இந்த மூட நம்பகங்கள் இருக்குது. இதை உடைக்கணும். அடுத்து என்ன வழி அப்படின்னா ஆன்மீகம். ஆன்மீகத்துலேயும் நிறைய ஸ்கேம் வந்துருச்சு. அதுலேயும் ஃபில்டர் பண்ணி உங்கள் தேடுதல் தூய்மையாக இருந்தால் அதுக்கான குரு தூய்மையாக கிடைப்பான். அப்போது அதுக்கேற்றபடி உங்களுடைய தேடலில் தான் இருக்குது எல்லாமே. அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டேங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க, நிலா சந்திரன் வந்துட்டாருங்க, சூரியன் வந்துட்டாருங்க, இதுக்கு இது பண்ணக்கூடாதுங்க, ராவுகாலங்க, யமகண்டவங்க. ஏங்க ஒன்று கேட்குறேன். நீங்கள் கார்ப்பரேட் வேர்ல்டு ஆகிடுச்சு. அமெரிக்கா இருக்குது. அமெரிக்காவில் 11 மணிக்கு ராவுகாலம். அப்போ உங்களுக்கு சேலரி போட்டால் நீங்கள் வேணாம்ப்பா அப்படின்னு திருப்பி அமைச்சிருவீங்களா? நான் கேட்குறேன். ஏன் கொடுங்க, ராவுகாலம் வாங்கக்கூடாதா? இதெல்லாம் யார் வகுத்து வச்சது? இதெல்லாம் இருக்குதாங்க, உண்மையாங்க. அதை நீங்கள் தேடாதீங்க, உங்களை தேடுங்க. உங்களை தேடினா மட்டும்தாங்க எல்லா விடையும் கிடைக்கும். அந்த விடையில் தான் உங்களுக்கு ரியலைசேஷன் கிடைக்கும். 1000 குரு 1000 மகான் வந்து உண்மையான சித்தர்கள் வந்து சொல்லிட்டு போனால் கூட உங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வராது. ஏன் நம்ப மாட்டீங்க? உங்களுக்கு ஆதங்கம், அகங்காரம், உங்களுக்கு பயம் அதிகமாக இருக்குது. இந்த பயத்தினால் என்ன ஆகும்? ஒரு மனிதனுக்கு இல்லாத நோயும் வருது, இல்லாத விஷயங்களை எடுத்து பிடிச்சி வச்சுருக்கீங்க. இதனால் என்ன? கடன், செலவு, வாழ்க்கையோட அடையாளம் இருக்க வேண்டிய நீங்களே அடையாளம் இல்லாத பொருளாக மாறிடுறீங்க. நீங்கள் வந்ததும் தெரியல, போனதும் இல்லை, ஏதோ ஒருத்தர் அப்படி இருந்துடுறீங்க. நம்ம ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு போகணும். அதுவும் என்ன மாதிரி அடையாளம்? பல பேரை வந்து நம்ம தயார் பண்ணிட்டு போகணும். எந்த ஒரு துறையில் வேணா இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிட்டு போங்க. அது தர்ம வழியில், அது வந்து இறைவனுக்கு பிடிச்ச செயல். அது பிஸ்னஸாக கூட இருந்துட்டு போகணும். ஆனால் அது கிரியா மட்டும்னு சொல்லலை, பிஸ்னஸாக கூட இருந்தாலுமே நல்ல பிஸ்னஸை உருவாக்கிட்டு போங்க. அதனால் பல குடும்பங்கள் வந்து சாப்பிடுது அப்படின்ற ஒரு தர்ம வழியை உருவாக்கிட்டு போங்க. இதுங்க முக்கியம். யோகம்னு வரும்போது இது ஹையஸ்ட், இறைவனோடையே இது வந்து கனெக்ட் ஆகிடுது. அதனால தான் இது வந்து குருமார்கள் சொன்னால் தான் இந்த யோகத்தையே வெளியே விடணும். அதுதான் நான் அடிக்கடி வீடியோவில் சொல்லுவேன். நான் பயணிச்ச இந்த ஒரு 4 வருஷம் ரொம்ப கொடுமையான வருடங்கள். ஏன்னா இந்த யோகம் பண்ணும்போது என்ன ஆகும்? காமம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும், எல்லாமே ரியாக்ஷன் அதிகமாகி ஆகி ஆகி ஒரு ஸ்டேஜில் அப்படியே ஒரு அடி அடிக்கும். அந்த குண்டலினி வந்து ஒரு அடி போட்டு அப்படியே மொத்தமாக அதை வந்து துவம்சம் பண்ணிவிடும். அப்போ கிடைக்குங்க அந்த அமைதி. அதுதாங்க இந்த நிலை, இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்க நிலை. இது கொடுத்ததும் இந்த பரீட்சைகள் வச்சதுமே குருமார்கள் தான். இப்போ இது எல்லாமே சாதாரணமாக இப்படி ஆயிடாது. நீங்கள் ஒரு யோகி ஆகணும் அப்படின்றது உங்களுடைய ட்ரீம் கிடையாது. இது என்னது யோகின்னா என்ன, சித்தர்னா என்ன அப்படின்னா, சித்தர்ன்றது பழங்காலம், இப்போல்லாம் முடியாது. யோகின்றது இந்த காலம். இல்லறத்தில் இருந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கடமை இல்லை, சேவை. ஒரு பாத்திரம் தேய்க்கிறோம், சேவை பண்ணுறோம். உங்களுடைய ஆலயம், உங்களுடைய வீடு உங்கள் ஆலயம். நீங்கள் சேவை பண்ணுறீங்க. இந்த சேவையில் இறைவனுடையே வாழுங்க. அப்போது இதை நான் ஏன் இப்படி கனெக்ட் பண்ணுறேன்னா, நாகின் மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், எப்பயுமே சொல்லுவார். அதாவது அடிக்கடி ஸ்ட்ராங்காக சொல்லுவார், டைரெக்டாக அடிக்கிற மாதிரி. எதுவுமே நான் பண்ணலை, எல்லாமே குருமார்கள் பண்ணுறாங்க. இப்போ என் கண் எதிர்க்க வந்து என்னுடைய குருமார்கள் வந்து இந்த விஷயம் சொல்கிறாங்க, அதை என்னால் உணர முடியுதுன்றார்.